வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நமது தொகுப்பில் ஓரைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஓரை என்ன மாதிரினா சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரை ஒரு சுகத்தை கரக்கூடிய ஓரை சுக்கிர ஓரை. சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தில் எப்படி குருவுக்கு உச்சம் ஆட்சி பெற்றால் அந்த ஜாதகம் சிறப்பாக இருப்பாங்களோ, சுக்கிரன் அதே மாதிரி ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகரும் சிறப்பாக இருப்பார்கள். ஏன்னா ரெண்டுமே குரு. இவர் அசுரகுரு, அவர் தேவகுரு, அவ்வளோதான். சுக்கிரன் வந்து அசுரகுரு. இதனால தான் இந்த சுக்கிரன் பெரும்பாலும் பெண்களுக்கே முழு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ சுக்கிரனாலே கலஸ்தானம், பெண்ணு, அழகு, பொண்ணு, மல்லிகை, மனம், ருசி, கற்பனை, அதே போல் சிற்றின்பம், காதலின் மயக்கம், கற்பனை ஊற்று, காவியம், மங்கை, அன்பு, ஆசை, விந்து மற்றும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியவன் இந்த சுக்கிரன். அப்போ சுக்கிர ஓரை என்றைக்கு வரும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அதிகாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வரும். எல்லா காலம் வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிர ஓரை. அருமையான ஓரை. இந்த ஓரையில் திருமணம் என்பது அருமையான அஷ்டலட்சுமி அனுக்கிரகம் உங்களுக்கு அமையும். கணவனோ மனைவியோ திருமணம் சுக்கிரனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான பெண் குழந்தையை பிறப்பாங்க. அதிர்ஷ்டம் எப்பயும் கூடையே இருக்கும். மகாலட்சுமி அனுக்கிரகமும் அஷ்டலட்சுமி அனுக்கிரகமும் சுக்கிர ஓரையில் திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அப்படிப்பட்ட சுகமான ஓரை இந்த சுக்கிர ஓரை. போகத்துக்கு அதிபதி, யோகத்துக்கு அதிபதி, அனைத்துக்கும் சிற்றின்ப செல்வத்துக்கு பூரா அதிபதி இவன் தான். இவன் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். சுக்கிரன் ஒரு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் எல்லாத்தையும் அனுபவிப்பான். சுக்கிரன் வலுவில்லைன்னா எல்லாம் இருக்கும், இவன் அனுபவிக்க முடியாது. சொத்து நிறையா சேர்த்து வச்சுங்க, நீங்கள் நல்லா உழைப்பீங்க, உங்களை அனுபவிக்க முடியாது. உங்களுடைய சந்ததி அனுபவிப்பாங்க. ஏன்? சுக்கிரன் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பொருளை நாமளே ருசித்து அனுபவிக்க முடியும். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தை கெட்டு விட்டால் என்றால் சுகத்தை அனுபவிக்க முடியாது. அந்த சுகம் பத்தாது, இல்லை கிடைக்காது, இல்லை எவ்வளோ சாப்பிட்டாலும் தீராது. சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டாலும் திருப்தி இல்லையா, எவ்வளோ தூரம் சேர்ந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சுக்கிர ஓலை என்னென்ன பண்ணலாம்னா, முதல்ல திருமணம், ரெண்டாவது புதுமனை புகவிழா, கிரகப்பிரவேசம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பண்ணலாம். தங்கம் வாங்கலாம், புத்தாடைகள் வாங்கலாம். இப்போ திருமணத்துக்கு திருமணப்பட்டு, அதே போல் திருமண முகூர்த்தம் ஊன்றது, திருமாங்கல்யம் பொண்ணு உருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் முதல்ல யோகக்காரங்க தான். அதே மாதிரி உணவு பண்டங்கள் தயாரிக்கிறது, உணவு விடுதிகள் வைக்கிறது, அந்த உணவில் இனிப்பு உணவுகள் அது ரொம்ப முக்கியம். இப்போ இனிப்புனா அதுக்காக முனியாண்டி விலாசம் கிடையாது. இனிப்புனா சப்போஸ் நம்ம வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்வீட் ஐட்டம், பழம், பால், அதே போல் ஸ்வீட்டில் என்னென்ன பொருள் பூராமே கேக்கு தயாரிக்கிறது, இனிப்பு பழங்கார வச்சு ஜூஸ் போடுறது, இதுபோல் இனிப்பு சம்மந்தப்பட்ட அனைவும் இந்த சுக்கிர ஓலை செய்கிறது அனைத்து பலன் கொடுக்கும். சுக்கிர ஓரில் பொண்ணு பார்க்க போகிறது, சுக்கிர ஓரில் கணவன் மனைவிக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துகிறது ரொம்ப சிறப்பு. இது வந்து குருவுக்கு எப்படி நேற்று இதில் சொல்லியிருப்போம். அந்த குரு ஓரையில் குரு ஓரை வந்து முழுக்க கணவனுக்கு சொந்தம், சுக்கிர ஓரை முழுக்க மனைவிக்கு சொந்தம். ஒரு கணவன் மனைவியும் ஒரு ரகசியம் என்னென்னா, எந்த ஓரையில் சேர்றார்களோ அந்த ஓரைப்படி தான் அந்த முதன்மை ஸ்தானம் அங்கே இருக்கும். இதை சூட்சுமத்தை தெரிஞ்சுக்குங்க. கணவன் மனைவியும் குரு ஓரை சேர்ந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த கணவன் முதன்மையாக இருப்பார். சுக்கிர ஓரில் சேர்ந்தாங்கன்னா அந்த மனைவி முதன்மையாக இருப்பாள். இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பான முறையிலே இந்த 2 ஓரையில் தான் நீங்கள் சேரணும்.
திருமணத்துக்கு நிறைய பேர் மூர்த்தம் குடிச்சு கொடுப்பாங்க. சாந்தி மூர்த்தம் குடிக்கான்னு தெரியல. சில பேருக்கு அவங்க பாட்டு குடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் ஓரை தான் ரொம்ப முக்கியம். சுக்கிர ஓரையும் குரு ஓரையும் நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கிறது அருமையான யோகத்தையும் அருமையான வாழ்க்கைக்கு உண்டான நல்ல அழகையும் நல்ல அறிவையும் கொடுக்கும். அப்போ ரெண்டுவே குருவுக்கு நிகரானவர்கள். அதுக்கு தான் திசையிலே அதிகமாக வாழக்கூடிய திசை எதுன்னா சுக்கிர தசை தான். குரு கூட 16 வருஷம்தான், சுக்கிரன் 20 வருஷம் சாமி கொடுத்தாரு. வாழ்க்கையில் அணுவிங்கப்பா, சிற்றின்பத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் பேரின்பத்துக்கு வாங்க. பேரின்பு சரி வரக்கூடாது. அப்போ உலகில் இருக்கிற அனைத்து சுகங்களுக்கும் சுகத்தை கொடுக்கறதுக்கும் சுக்கிர ஓரை அதிக முக்கியத்துவம் கொடுக்க வருகிறது. அனைவருக்கும் சுக்கிரன் யோகக்காரன் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறது சுக்கிரன், கலத்தக்காரன். அதே போல் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். சுகவாசியாக இருக்கணும், நல்ல இயற்கையான வசதிகளை வாழணும். அதே போல் எல்லா இடங்களுக்கும் போய் நினச்சதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை உடையவர்கள் இந்த சுக்கிர திசையில் பிறந்தவங்க. சுக்கிர ஓரையில் இருக்க சுக்கிர ஓரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சிற்றின்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்கள் மகிழ்ச்சிக்கு என்ன வேணுங்கிறத அதை செய்கிறது சுக்கிர செய்யுங்க, நடக்கும். இப்போ நல்லா இனிப்பு சாப்பிட நினைக்கிறீங்களா, சுக்கிர பண்ணுங்கள். அந்த இனிப்பு பலகாரமே உங்களுக்கு நல்லா அருமையாக அமையும். ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு சிறப்பு பலன் உண்டு. இந்த சுக்கிரனுக்கு அப்படி ஒரு பலன். அப்போ சுக்கிர ஓரையில் எந்த தொட்டதெல்லாம் புண்ணாகும். நான் அந்த கடைசி நிறைவு பகுதியில் ஓரையை பற்றி ஒரு தனி அட்டவணை போடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓரையை சொல்லிக்கிட்டு வரோம். ஓரை முடிஞ்ச உடனேயுமே இந்த ஓரை அட்டவணையை நாங்கள் ஒரு தொகுப்பாக போடுவோம். காலையில் எத்தனை மணி ஓரை இருக்குது, எந்தெந்த ஓரை உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம். இந்த அட்டவணை அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரும்பாலும் இந்த அட்டவணை நிறையா பேர் நீங்கள் காலண்டே பார்க்கலாம். இது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நல்லா ஜகஜமாக கிடைக்கிது. எல்லா காலையும் பின்னால் பார்த்தீங்கன்னா ஓரைன்னு போட்டிருப்பாங்க. சுப ஓரைகள், அசுப ஓரையும் போட்டிருப்பாங்க. அதில் பெரும்பாலும் சுப ஓரை குருவும் சுக்கிரனுக்கு தான் அதிமுக்கியம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் புதன் ஓரை, அதுக்கப்புறம் சந்திர ஓரை. சந்திரன் கூட அவர் வளர்பை சந்திரன் தேய்விர சந்திரன் இருக்கும். அதிமுக்கியத்துவம் வலது கண்ணும் இடது கண்ணாக இருக்கிறது தான் குருவும் சுக்கிரனும். அப்போ அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது நீங்கள் குரு சுக்கிரனில் ஓரில் எந்தையும் ஆரம்பித்தால் எந்த தொழில் செய்தாலும் அது உங்களுக்கு மன நிறைவாக மன மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை ஐயமில்லை. ஒரு நடனக்கலையை ஒரு பரதநாட்டியம் ஆட போகிறீங்க, ஒரு பழக போகிறீங்க, சுக்கிரனில் ஆரம்பிங்க. ஒரு பெண்ணு பார்க்க போகிறீங்க, சுக்கிரனில் ஆரம்பிங்க. ஒரு பெண்ணு முதல் பார்க்குறீங்க, வெள்ளிக்கிழமை பாருங்கள், அது விசேஷமாக மகாலட்சுமி அனுக்கிறம் முழுமையாக கிடைக்கும். அதே போல் சுக்கிரனுக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்கும். கணவன் மனைவி நிறையா பேர் வீட்டில் மல்லிகைப்பூ வாங்குகிற பழக்கமே மறந்து போச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கு வாரம் கணவன் கல்யாணம் முடிச்சு கொடுத்த அந்த கண்டிஷன் மற்றவங்க கிடையாது. வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப வேணாம், ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ வாங்கிட்டு போங்க. நீங்கள் அள்ளி கிள்ளி கொடுத்தா போதும். அதோட கல்கண்டு வாங்கிக்கோங்க. இந்த மல்லிகைப்பூவும் கல்கண்டும் சுக்கிரனுக்கு அதிக நட்பு. அந்த மல்லிகைப்பூவும் கல்கண்டையும் போய் வீட்டில் உங்கள் மனைவி கையால் கொடுங்க. சுக்கிரன் அணுக்கரம் முழுமையாக கிடைக்கும். அதே முறை சுக்கிர ஓரையில் நீங்கள் திருவிளக்கு பூஜை பண்ணி அந்த பூஜையுடைய பிரசாதத்தை கணவன் பரிமாறிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சிற்றின்பத்துக்கு பஞ்சமே இருக்காது. கணவன் ஒற்றுமையாகவே இருப்பீர்கள். எவ்வளோ ரகசியம் பாருங்கள் இந்த சுக்கிர ஓரையில். சரிங்க ஐயா, கல்யாணம் முடிக்க நாங்கள் என்ன செய்யணும் சில கேள்வி வைப்பீங்க. அதுக்கு சொல்லணும்னா நாங்கள் இப்போ கல்யாணம் முடிக்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் அருகில் உள்ள நாராயணன், அரங்கநாதன், ஆண்டாள், ரெங்கமன்னார், திருப்பதி வெங்கடாஜலபதி உள்ள ஸ்தலங்களுக்கு போய் இதே போல் மல்லிகைப்பூவும் கல்கண்டு வாங்கி சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வேண்டிய வரத்தை அவர் அள்ளி வழங்குவார். ஏன்னா போகத்துக்கு அதிபதி அவர் தான், யோகத்துக்கு அதிபதி அவர் தான். ரெண்டுமே கொடுக்கக்கூடியவர்
இந்த சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு அதிபதி நாராயணன். சரிங்களா? அப்போ கல்வி, ஞானம், அதே மாதிரி இந்த சமயோஜ புத்திகள், ஆலோசனைகள், இயற்கையான அதிர்ஷ்டங்கள், நல்ல தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, நல்ல பொருள் வாங்கிறது, இடம் விட்டு இடம் பெயர்றது, எல்லா நிலைமைக்கும் இந்த சுக்கிர ஓரை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பதில் நிச்சயம். அதில் மாற்றம் கிடையாது. அந்த வெற்றி மகிழ்ச்சியான வெற்றி. வெற்றியில் 2 வெற்றி இருக்குது. போராடி வெற்றி பெறுவாங்க. இது போராட வேண்டிய அவசியமே இல்லை. சமயோஜ புத்தினாலே வின் பண்ணிடலாம். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ போட்டி போட்டு நான் அடக்க முடியல, ஒரு பாட்டு பாடி அடக்கிட்டானையா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இசையாலேயே சுவாமியை தன் வரவழைக்கலாம். தொண்டாலே வரவழைச்ச அடியார் பெருமக்களை பார்த்திங்கன்னா 60 நாயன்மார்கள் ஆழ்வாரை பார்த்திங்கன்னா ரொம்ப உழைச்சி சாமியை வழிபாடு பண்ணி பார்த்தவங்களும் இருக்காங்க. தன்னுடைய இசையாலே மகிழ்ச்சியாலேயே மன மகிழ்ச்சியோடு பார்த்தவங்களும் இருக்காங்க. 2மே உண்டு. அப்போ சுவாமி இசைக்கு வசப்படுவார். அப்போ மன மகிழ்ச்சியோடு எந்த காரியத்தையும் சுக்கிர வரும்போது அந்த சுக்கிர ஓரை உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், நல்ல வளத்தை கொடுக்கும், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். எதுவுமே சுக்கிரவில் பண்ணுங்கள். ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர ஓரை அருமையான அதிர்ஷ்டத்தை வழங்கும் என்பது ஐயமில்லை. இந்த ஓரையை பயன்படுத்தி அனைவரும் எல்லா காலையும் பயன்படுத்தலாம். இதுக்கு சுக்கிர ஓரை இது பண்ணாலும் உங்களுக்கு நல்லதையும் கிடக்கும். இந்த சுக்கிரன் அசுரகுரு. அசுரகுருக்கு தலைவன். எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாம் வேணும், எதுவுமே வேணாங்கிறது கிடையாது அவர்கிட்ட. அதனால் சிற்றின்பத்துக்கு அதிபதி இந்த சுக்கிர ஓரை. பஞ்சபூதத்தில் இவன் நீர், இனிப்பு, அதே போல் மனம், நல்ல வாசனை, அதே போல் நல்ல ஒரு சொல்லுவாங்கள்ல பால், வெண்பால், அப்படி வெள்ளை நிறத்துக்குரியவன், வெள்ளிக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன். இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் பெண்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பெண்களை மதிக்க பழகிக்கங்க. சுக்கிர ஓரையில் பெண் சம்பந்தப்பட்ட பொருள்களை வாங்கிறது, பெண் விஷயமாக பேசுகிறது, பெண்களுக்காக செய்கிறத 100% உங்களுக்கும் உங்கள் குடும்ப தலைவிக்கும் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. அதிர்ஷ்டம் தரும் யோரம் சுக்கிர ஓரையில் சுகமான வாழ்க்கை உண்டு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் சுக்கிர ஓரையிலே அந்த ஓரையை பயன்படுத்தி அனைவரும் சுகமான வாழ்வை அதிர்ஷ்டத்தோடு பெற வேண்டும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.